லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். நடந்தது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுடைய அக்கறைக்கு போக அவர் பிரயாணிக்கிற வேளையிலே அங்கே கடலிலே சுழல் காற்று உண்டானதினாலே படகு அமிழத்தக்கதான கடல் கொந்தளித்து காற்று வீசுகிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் படுத்து நித்திரையாய் இருந்தார். ஒரு சீஷர்களோ பயந்து, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி அவர்கள் நோக்கி கூப்பிடுகிற வேளையில தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். நாங்கள் படிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து. பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போகும் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே ஐயரே மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அகற்றினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதி உண்டாயிற்று. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எங்கே என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டார். இன்றைக்கு அவரை பின்பற்றுகிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்து தான் என் வாழ்க்கையில் விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும், அவர்தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி அவரை ஆராதிக்கிற, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. அன்றைக்கு சீஷர்கள் படகிலே பயணம் செய்தார்கள். கடலிலே கொந்தளிப்பு உண்டானது, சுழல் காற்று உண்டானது, படகு அமிழத்தக்கதாக நிலை வந்தது. சீஷர்கள் யாவரும் பயந்து, ஐயரே மடிந்து போகிறோமே என்று அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். இன்றைய காலகட்டத்திலும் இன்றைய சூழ்நிலையிலும் நாம் அக்கறைக்கு போக பிரயாணப்பட்டோம். நன்றாக தான் படகு சென்று கொண்டிருந்தது, நன்றாக தான் சூழ்நிலை இருந்தது. இந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கிய வேளையில் ஜனவரி மாதம் நன்றாக தான் இருந்தது, பிப்ரவரி வரை நன்றாக தான் இருந்தது. ஆனால் மார்ச் மாதத்தில் நாம் அறியாத ஒரு புயல், நாம் அறியாத ஒரு சுழல் காற்று இந்த தேசத்தை நோக்கி வீச ஆரம்பித்திருக்கிறது. தேவஜனமே, அவரவர் பயந்து திகைத்து தேவனே என்று நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஆண்டவரோடு பயணம் செய்த சீஷர்கள் பயந்து திகைத்து, ஐயரே மடிந்து போகிறோமே என்று சொல்லி அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டது போல இன்றைக்கு நாமும் பயத்தினாலும் திகிலினாலும் கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு வார்த்தை, உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் எங்கே? கொந்தளித்த காற்றையும் கடலையும் பார்த்து நிறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவர் இந்த நாட்களிலே உங்கள் குடும்பத்திலும் இந்த தேசத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தை அனுப்ப வல்லமையுள்ளவர். கொந்தளித்து கொண்டிருக்கிற, வீசி கொண்டிருக்கிற கொள்ளை நோய்களை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது அமைதலாய் மாறும். ஆனால் அவைகளை பார்த்து பயந்து விசுவாசத்தை விட்டு ஓடி போகாதீர்கள். அவைகளை பார்த்து கலங்கி கொண்டு இருக்காதீர்கள். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களோடு கூட உங்கள் படைகளே, உங்கள் வீட்டிலே கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அவரை மீறி, அவரை தாண்டி எந்த ஒரு புயலும் உங்களை சேதப்படுத்தார். அவரை தாண்டி எந்த ஒரு படகும் கடலில் அமிழ்ந்து போய்விடாது. காரணம், கர்த்தர் உங்களோடு கூட
உங்கள் குடும்பத்திலே அவர் இருக்கிறதுனாலே அவர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? உங்கள் விசுவாசம் இவ்வளவுதானா? உங்கள் விசுவாசம் இவ்வளவுதானா என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் மீண்டுமாய் அவர்களை பார்த்து சொன்னார், அவர்களை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே என்று சொன்ன வார்த்தை இன்றைக்கு நமக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். தேசமெங்கும் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டு பயந்து திகைத்து கொண்டு இருக்கிற வேளையிலே, என்னாகுமோ என்று சொல்லி பயந்திருக்கிற வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆறுதல் படுத்த வேண்டாமா? சமாதானத்தை சொல்ல வேண்டாமா? மாறாக நாமே பயந்து கொண்டு இருக்கிறோமே, நாமே அடுத்து என்ன நடக்க போகிறது என்று சொல்லி திகைத்து கொண்டு இருக்கிறோமே. நாம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் மற்றவர்களை பார்த்து சொல்லுவோம், பயப்படாதீர்கள், சமாதானமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொல்லி நாம் தைரியமான வார்த்தைகளை சொல்ல வேண்டாமா? ஒரு விசுவாசம் எங்கே? தேவஜனமே, சோர்ந்து போகாதீர்கள். அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த படகிலே இருந்தார். சுழல் காற்றும் ஒன்றும் பண்ண முடியவில்லை, கொந்தளிக்கிற கடலின் சீற்றம் ஒன்றும் பண்ண முடியவில்லை. அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமர்த்தின வேளையிலே, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி அநேகர் ஆச்சரியமாக அவருடைய சீஷர்களை ஆச்சரியமாக பார்த்தார்கள். அவர்கள் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே அப்போஸ்தலர்கள் என்று பெயரிடப்பட்டவர், அவரோடு கூட பயணித்தவர்கள். அவருடைய விசுவாசம் சுழல் காட்டிலே சுழன்று போனது. தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற விசுவாச ஓட்டம் ஓடுகிற நம்முடைய விசுவாசமும் இந்த தேசத்தின் நிலைமை பார்த்து உங்களுடைய விசுவாசம் சுழன்று கொண்டு இருக்கிறதா? ஆண்டவர் கேட்கிறார், விசுவாசம் என்னாலும் உங்கள் விசுவாசம் எங்கே? விசுவாசம் உள்ளவர்களாய் மாறுவோமானால் எது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. சுழல் காற்றானாலும் சரி, கொந்தளிக்கிற கடலானாலும் சரி, கர்த்தர் உங்களோட கூட